நான் எதுக்குமே நான் கலங்கனதே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். நான் போராட்ட காலத்துல என்னை சுட்டு சாகடிச்சா கூட நான் அதை வந்து நான் கெத்தா நான் வந்து அது மடியணும் நான் ஏத்தின்னு இருப்பேன். அந்த நேரத்துல வந்து 1 மாத குழந்தை நான் ஃபீட் பண்றேன். உங்க எல்லாருக்கும் அக்கா தங்கச்சி மனைவி உங்களுக்கு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கும்ல, மாறு வீக்கம் ஆயிட்டு பால் ஆட்டோமேட்டிக்கா சுரக்குது. காலையில எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் கால் வருது. இந்த டிசி அதிவீர பாண்டியன், இவ்வளவு இளமையா இருக்கிறீங்க, அழகான தோற்றத்துல இருக்கிறீங்க, நீங்க எதுக்கு அரசியலை தேர்ந்தெடுத்தீங்க, நீங்க சினிமா துறையில போயிருக்கலாமே. என்னோட கேம்ப் ஹவுஸ் வந்து வேலூர்ல இருக்கு, அங்க நீங்க வாங்க, தனியா வாங்க. நான் எந்த அளவுக்கு இறங்கி அந்த ஏடிஎஸ்பிய அசிங்கமா கேட்கணுமோ அந்த அளவுக்கு வல்கரா நான் பேசினேன். நல்ல ஈனமான சூடு சோறான் உள்ளவன், நல்ல உப்பு போட்டு சோறு தின்றான், அன்னைக்கு நாண்டுக்குன்னு தொங்கிருக்கணும். ஆனா அந்த ஏடிஎஸ்பி மறுபடியும் எனக்கு ஃபோன் கால் பண்ணி எனக்கு டார்ச்சர் பண்ணியிருந்தா அவன் நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன். நான் என்ன கேட்கறேன்னா, இது போல அதிவீரபாண்டி கோயம்பேடு டிசி மாதிரி உள்ள நபர்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவனுங்கெல்லாம் வந்து அன்ஃபிட். 2018ல இப்ப கோயம்பேடு டிசியா இருந்து இப்ப வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க நினைக்கிறேன் அதிவீர பாண்டியன். அவர் வந்து 2018ல வேலூர்ல ஏடிஎஸ்பியா பணியில இருந்தாரு. அப்ப அரக்கோண பகுதியில அதிகப்படியா வந்து விவசாய நிலங்கள்லயும் தனியார் நிலங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து மணலை வந்து திருடுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு அங்க இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் தொடர்பு கொண்டு என்கிட்ட தகவல் சொன்னாங்க. அப்ப எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்து 30 நாள் தான் ஆச்சு. அதனால என்ன டைரக்டா என்னால ஃபீல்டுக்கு போக முடியல. அவங்க கிட்ட நான் சொல்லி பார்த்தாலும் அவங்க நீங்க களத்துல வந்து எங்களுக்காக நின்று பேசுங்கம்மா, அப்பதான் மணல் திருட்டு தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால நான் மறுநாள் வேலூர் எஸ்பியை நேரா பார்த்து புகார் கொடுத்துட்டு வந்தேன். புகார் கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் இது அதே நம்பர் தான் இப்ப வச்சிருக்கிறேன் தொலைபேசி எண்ணு. புகார் கொடுத்து வந்தது பிறகு மறுநாள் காலையில எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் கால் வருது. அதுல வந்து போலீஸ் யூனிஃபார்ம்ல ஒரு நபர் எனக்கு தொடர்பு கொள்றாரு. அப்ப தொடர்பு கொள்றப்ப வந்து இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கீங்க, என்ன சம்பந்தமா என்ன கேட்கறாங்க. நான் அந்த மணல் திருட்டு சம்பந்தமா வேலூர் எஸ்பி கிட்ட புகார் கொடுத்தேன். அந்த புகார் சம்பந்தமான டீட்டெயில வந்து உங்களுக்கு அந்த வீடியோ யார் எங்க மணலை திருடுறாங்கன்ற தகவலையும் இல்லை நேரில் வந்து கூட நாங்கள் எங்க இயக்கத்து தம்பிங்களை அனுப்பி நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியான்னு கேட்டு வச்சுட்டாரு. மறுபடியும் வாட்ஸ்அப் காலில் நான் டைரக்ட் காலில் சொல்றேன். அவர் வாட்ஸ்அப் காலில் வராரு. யாரு? இந்த டிசி அதிவீர பாண்டியன் வந்து என்ன கேட்குறாரு, உங்க பேர் என்னம்மா? நான் வீரலட்சுமி அப்படின்றேன். இவ்வளோ இளமையா இருக்கிறீங்க, அழகான தோற்றத்துல இருக்கிறீங்க, நீங்க எதுக்கு அரசியலை தேர்ந்தெடுத்தீங்க, நீங்க சினிமா துறையில போயிருக்கலாமே, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா, எத்தனை குழந்தைங்க அப்படின்னு அந்த ஆளை என்கிட்ட கேட்டான். நானே எனக்கு குழந்தை பிறந்து 30 நாள் ஆகுது. சரி, ஏதோ நான் சின்ன யங்கான வயசுல எல்லாரும் என்ன கேட்பாங்க, இந்த வயசுல அரசியல்ல வந்திருக்கு, என்னம்மா உங்களுக்கு ஈடுபாடுன்னு கேட்பாங்க. அந்த பேச்சுல என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தகவலை சொன்னேன். அதுக்கு அடுத்தது என்கிட்ட சொல்றான், அந்த அரக்கோண பகுதியில எல்லாம் வந்து மணல் திருட்டு அந்த மோசடி கும்பலை பத்தி பெருமையா பேசுறாப்ல. அவங்களெல்லாம் வந்து எங்க காவல்துறைக்கு அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க, கட்டிங் கொடுக்குறாங்க, நீங்க அமைதியா இருங்க, போராட்டம் எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்குறவங்க உங்க இயக்கத்துக்கும் நாங்க பணம் கொடுக்க சொல்றேன், அப்படி இல்லைன்னா என்னோட கேம்ப் ஹவுஸ் வந்து வேலூர்ல இருக்கு, வேலூரோ சம்திங் எங்க அரக்கோணம் சைடு சொல்றான், அங்க நீங்க வாங்க, தனியா வாங்க, எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றேன், திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், வாட்ஸ்அப் காலில் வந்து என் கேம்ப் ஹவுஸ்க்கு நான் தனியாக வாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனிமையில் பேசணும் அப்படின்னா. நான் மெட்ராஸ்காரி பொண்ணு, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ட்ரிபிள் கேணி கோஸ் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தேன். சொந்த பந்தம் எல்லாமே இங்கே ட்ரிபிள் கேணி ஐஸ் ஹவுஸில் தான் இருக்கிறாங்க. நான் எந்த அளவுக்கு இறங்கி அந்த ஏடிஎஸ்பியை அசிங்கமாக கேட்கணுமோ அந்த அளவுக்கு வல்கரா நான் பேசினேன். நான் தப்பு உண்மையாக தான் சொல்கிறேன். இப்போ மீடியா முன்னாடி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆள் பல விஷயத்த என்கிட்ட அந்தரங்கமாக பேசினா, அதை நான் காவல்துறைய கண்ணியத்தை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு சில அதிகாரி பண்றதுனால மற்ற அதிகாரிகளுக்கெல்லாம் இது பெண்கள் மத்தியில தமிழ்நாடு மக்கள் மத்தியில அவமானத்தை ஏற்படுத்துன்றதுனால நான் சில விஷயங்கள்லாம் நான் வெளியே சொல்லலை. அப்ப நான் இறங்கி எவ்வளோலாம் கேட்கணுமோ அந்த அளவுக்கு அவனை அசிங்கமா கேட்டி போனை துண்டிச்சிட்டேன். நல்ல ஈனமான சூடு சோறான் உள்ளவன், நல்ல உப்பு போட்டு சோறு தின்றான், அன்னைக்கு நாண்டுக்குன்னு தொங்கிருக்கணும். ஆனா அந்த ஏடிஎஸ்பி மறுபடியும் எனக்கு ஃபோன் கால் பண்ணி எனக்கு டார்ச்சர் பண்ணியிருந்தா அவன் நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ண உடனே 2 நாள் கழிச்சு ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கு தலைவராக வந்து அந்த ஸ்பெஷல் டீமுக்கு ஹெட்டாக வந்து புத்தாலிங்கம்ன்ற ஏடிஎஸ்பி புறம்போக்கு, அந்த புறம்போக்கை வந்து ஸ்டேஷனுக்கு அந்த தக்கோலம் ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே வந்து டீம் ஃபார்ம் பண்ணி அங்கே அசம்பிளி ஆகி ஒரு 30-40 போலீஸை அசம்பிளி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் வந்து மணல் திருட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்க, அவங்க மேலே எஃப்ஐஆர் வாங்குறதுக்காக என்னை வர சொல்கிறாங்க. நான் எஃப்ஐஆர் வாங்குறதுக்காக காவல் நிலையம் போகிறப்ப என்னை சுற்றி ஒரு 50 போலீஸு ஒரு டெரரிஸ்ட்டை எப்படி வந்து பதுங்கி மடக்கி பிடிச்சி அவங்க கைது பண்ணுவாங்க
அது போல ஒரே பெண்ணு என் கார்ல என் குழந்தை என் பையன் ஹஸ்பண்ட் இருக்காங்க, கூட இன்னொரு கார்ல என் கட்சி தம்பிங்க ஒரு 4 பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாருடைய வாகனம் கைபேசி எல்லாம் பிடுங்கிட்டு அந்த தக்கோலம் ஸ்டேஷன்ல மட்டும் கரண்ட் கட் பண்ணிட்டு என்னை வந்து உங்களை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் 22 வயசுல புழல் சிறையை பார்த்துட்டேன், 28 வயசுல புழல் சிறையை பார்த்த போல போராட்ட வழக்கு தான். எனக்கு 30 வயசு ஆகுது, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அதனால வந்து நீங்க என்னோட பெண் குழந்தைய வந்து நீங்க வந்து அதுக்கு நினைவுல வச்சு நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றேன். நான் எதுக்குமே நான் கலங்கினதே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். இந்த போராட்ட காலத்துல என்னை சுட்டு சாகடிச்சா கூட நான் அதை வந்து நான் கெத்தா நான் வந்து அது மடியணும்னு நான் ஏத்தின்னு இருப்பேன். அந்த நேரத்துல வந்து 1 மாத குழந்தை நான் ஃபீட் பண்றேன். உங்க எல்லாருக்கும் அக்கா தங்கச்சி மனைவி உங்களுக்கு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கும்ல, மாறு வீக்கம் ஆயிட்டு பால் ஆட்டோமேட்டிக்கா சொரக்குது. என்னால வலி தாங்க முடியாம அந்த ஏடிஎஸ்பிக்கு நான் ஃபோன் பண்ணி நான் கெஞ்சி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறேன். நான் யார் எந்த போலீஸ் கிட்டயும் நான் தலைவணிக்கு பேசுனதும் கிடையாது, யாருக்கிட்ட நான் வந்து தாழ்ந்து போனதே கிடையாது. அப்ப என்ன கைது பண்ணிட்டாங்க. அப்ப அந்த புத்தாலிங்கம்ன்ற ஒரு டிஎஸ்பி வராரு, அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன். ஆனா அந்த நாய் அந்த புறம்போக்கு என்னுடைய சூழ்நிலையை நேர்லயே பாக்குறான். என் கால் வழியா எனக்கு பால் போகுது. அங்க கூட இருக்கிற வரலட்சுமின்ற ஒரு எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் லேடி, நிறைய பீசிங்களா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்த அம்மா உண்மையா வந்து குழந்தை இருக்கு போல இருக்கு, கார்ல எங்க இருக்குன்றாங்க, பக்கத்துல அக்கா வீடு இருக்கு, பக்கத்துல அக்காவும் கூட இருக்காங்க, உடனே கூட்டு வந்து கொடுங்க, அவங்க ஃபீட் பண்ண போல இருக்குன்னு இல்ல சொல்லிட்டு என்ன 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சோளிங்கர் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் என்னை வச்சுட்டாங்க. அதுவும் காட்டு வழியா கூட்டு போய் என்னை பயம் கலத்துறாங்களே. ஏன்னா இந்த ஆளோட இச்சைக்கு நான் வந்து போகல, இந்த ஆளோடைய ஆசைக்கு நான் இணங்கலன்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎஸ்பி கோயம்பேடு டிசியா இருந்து வேற ஒரு பொண்ணுகிட்டே இப்ப தவறா நடந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. நான் வந்து அப்ப புகார் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, நான் மணல் திருட்டுக்கு எதிராக போராடினேன். அந்த திருட்டுக்கு எதாவது போராடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா வந்து என் மேலதான் தவறான என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இருந்த அதிமுக கவர்மெண்ட் வந்து என்னை ஒடுக்க நினைச்சாங்க, என்னை அழிக்க நினைச்சாங்க. அவங்களுடைய பிளான்ல தான் இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க. அதனால வேற கவர்மெண்ட் மாறட்டும்னு நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த ஆளால நிறைய பெண்களுக்கு பாலியல் ரீதியான தாக்குதல் நடக்கணும். அதே போல ஒரு பொண்ணு வந்து பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகி 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டாங்க. இப்போ எனக்கு நேரம் கிடைச்சது, நான் சரியான நேரம் கிடைச்சதுனால இன்னைக்கு அந்த ஆள் மேல வந்து புகார் கொடுத்துருக்கிறேன். நான் என்ன கேட்கறேன்னா, இது போல அதிவீரபாண்டி கோயம்பேடு டிசி மாதிரி உள்ள நபர்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவனுங்கெல்லாம் வந்து அன்ஃபிட். இவனுங்க எதுக்காக மக்களை வந்து நேரடியா சந்திக்கிற, மக்களை நேரடி பார்வையில பாக்குற பதிவுல வந்து எதுக்கு அரசாங்கம் வைக்கிறாங்கன்றது வந்து தெரியல. அதனால இந்த மாதிரி நபர்களை வந்து இருந்தாங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டு பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்காது, அவங்களோட உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படும். அதனால இது போல அதிகாரிங்க வந்து காவல்துறைக்குள்ள வாழறதுக்கே இவ்வளவு அன்ஃபிட்டான அதிகாரிங்க. ஆனா இவங்களெல்லாம் உடனடியா வந்து பணியிட மாற்றம் மட்டும் செய்யாம இவங்களை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவங்களெல்லாம் தூக்கணும்.